அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 22/8/2023 முதல் 28/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, வீடு தேடி வரும் தொல்லையாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, ஆனால் அதே சமயம் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அதீத நன்மை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனியாக இருந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது. சில கற்பனையான விஷயங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 7.5 சனியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில்தான் இருக்கும். தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், வேலை ரீதியாக சிரமம் அதிகமாக சந்திப்பது, வேலை பளு அதிகமாக இருப்பது, தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்வது, அலைச்சல் அதிகமாக சந்திப்பது, ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. மேலும் இந்த தருணத்தில் பயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற வேண்டும் என்று அவசரமாக முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துட வேண்டாம். எனவே இந்த தருணத்தில் சில விரய செலவுகள் அதிகரிக்கும். விரய செலவுகளை நல்ல செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாற்றுவதால் சில விரயம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு அளவான முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை முற்றிலும் தவிர்த்திடுங்க. அதனால் பெரிய அளவிற்கு விரயத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. விறுவிறுப்பாக கைப்பணம் செலவாகும். ஆனால் வேலை என்பது மந்தமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சில நேரங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. எனவே சற்று கூடுதல் விழிப்புணர்வு தேவை. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி மூலமாக பல்வேறு விதமான தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பல விஷயங்கள் அமைந்திருக்குங்க. கற்பனையான பயம் அதிகரிக்கும். உங்களது பேச்சில் சில பதட்டம் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது மற்றவர்களுடைய விஷயத்திலும் மற்றவர்களை பற்றி விமர்சிப்பதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதால் தேவையில்லாத சிறு பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய பிரச்சனை வரை வீடு தேடி வரும் தொல்லையாக மாறிவிடுகிறதுங்க. கடன் சார்ந்த தொல்லைகளும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மேலும் நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அவர் 3இல் இருப்பது அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, பெரிய அளவிற்கு நன்மையும் கொடுக்காத ஒரு நடுநிலை பலனாக தான் பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட அவருடன் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறார். ராகு குருவுடன் இணைந்ததால் விபரீத யோக பலன்கள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. செலவுகள் அதிகரித்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் இந்த தருணத்தில் நட்பும் பகையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன தடைகளும் மன வருத்தமும் கணவன் மனைவிக்கிடையே அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பும் அந்யோன்யமும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. இருந்தாலும் ராகு அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. வீடு கட்டுதல் மற்றும் புதிய மனை நிலங்கள் வாங்குவதில் ஏற்படக்கூடிய மறைமுக தடைகள் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் பல தொல்லைகளை எதிர்மறையான சிந்தனைகள் போன்றவற்றை நேர்மறையான அணுகுமுறையால் தோற்கடித்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் சூரியன் 7ஆம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்கிறாருங்க. 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்திற்கு வருவது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. எண்ணிய காரியங்கள், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முழுமையாக அவை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறார். சூரியனின் அமைப்பு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விதமான தடைபட்ட அரசாங்க சலுகைகள் நீங்கள் நினைத்தபடி கிடைப்பதற்கான வாய்ப்பும், திட்டங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதமான மாறுதல்கள் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. வேலை பளு என்பது சற்று அதிகரித்தாலும் கூட சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் 7ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது அறிவுபூர்வமாக அனைத்து
அனைத்து விதமான விஷயங்களையும் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல பலனும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் 6ல் நுழைகிறார். அவர் வக்ரகதியில் நுழைவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சேமிப்புகள் சரிந்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரித்தாலும் அவற்றால் பல மடங்கு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனுடைய அமைப்பு நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பல்வேறு விதமான சலுகைகள் அதிகமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பல தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் குறைந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சிரமங்கள், புதிய வீடு கட்டுதல், புதிய மனை திறத்தல் போன்றவற்றில் மறைமுகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் பணிச்சுமை என்பது அதிகரிக்குங்க. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய சிரமங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான விஷயங்கள்ல அரசாங்க சலுகைகள் கிடைப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள்ல தடை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சில விஷயங்கள் இழுத்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பு பராமரிப்புல அதிக விரயம் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ராசியின் அதிபதியும் விரயத்தில் இருக்கிறார். எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் அதீதமாக இருக்கும். அவற்றை உணர்ந்து செயல்படுங்க. சந்திரனை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் போன்ற நிகழ்வுகள் இல்லை. சந்திரன் மிக சிறப்பாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். சந்திரனின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. பல்வேறு விஷயங்களில் தடைபட்ட காரியங்கள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த கிரகநிலைகளின் அமைப்பாக பார்க்கப்படுவது சந்திரன், புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன. குருவிடமிருந்து ஒரு அளவான சுமாரான நன்மைகளை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் சாதகமற்ற பெரிதும் நன்மை கிடைக்க இயலாத மிகப்பெரிய வீடு தேடி வரும் தொல்லையாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவது ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய விரய சஞ்சார நிலை. அது மட்டுமல்லாது செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பாராத பல விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் இருக்கும். அவற்றை குறைத்து நன்மை நிச்சயமாக அதீதமாக பெற வேண்டும் என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் ஒரே பரிகாரமாக அமைகிறது. இயன்றவரை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி செய்வதால் அனைத்து விதமான துன்பம் குறைந்து நன்மை நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.